தனது அரசியல் ஆட்டத்தை தொடங்கிய ஸ்டாலின். இதற்கு பின்னணியில் இருப்பது பாஜகவா? பரபரப்புகளுடன் நகரும் அரசியல் களம். இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய அரசியல் பாதையே வெவ்வேறாக மாறி இருக்கிறது. அதிமுக திமுகவோட ஆதரவுல தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க பார்த்தாங்க. திமுக காங்கிரசின் கூட்டணி முறிவு, தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி, அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு, அதிமுக பிளவு, அது இதுன்னு பல அதிரடி திருப்பங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் வந்துவிட்டது இன்னொன்று. தோழமையாக இருந்த காங்கிரஸ் கட்சி செய்த திடீர் துரோகத்தால அறிவாலய தரப்பு உச்சகட்ட கடுப்புல இருக்கிறாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில டெல்லியில் காங்கிரஸ் தலைமையில் நடக்கும் இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக அதிரடியாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. திமுகவும் நாங்களும் ஒரே குடும்பம் என்று மேடைகளில் உருகிய காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் என ஒட்டுமொத்த தோழமை கட்சிகளும் 108 இடங்களை பிடித்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ள தாவேகா பக்கம் வரிசையாக தஞ்சம் புகுந்து விட்டன. இதில் திமுகவுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது காங்கிரஸ் கட்சியினுடைய திடீர் பல்டி தான். திமுக தயவுல எம்பி பதவிகளை அனுபவித்துவிட்டு இப்போது தாவேகா தயவுல ஒரு எம்பி சீட்டையும் அமைச்சரவையில ஒரு இடத்தையும் லபக்கென வாங்கி கொண்டு முதல் ஆளாக தாவேகா கூட்டணிக்கு தாவியது காங்கிரஸ். திமுக தலைமையிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம, அரசியல் நாகரிகமே இல்லாம காங்கிரஸ் செய்த இந்த காரியம் அறிவாலய தரப்பை உச்சகட்ட கடுப்பிற்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த அரசியல் துரோகத்திற்கு டெல்லியிலேயே வைத்து தக்க பதிலடி கொடுக்க காத்திருந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இப்போது தனது அதிரடி ஆட்டத்தை துவங்கி இருக்கிறார். 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்கும்படி திமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில காங்கிரஸ் பங்கேற்கும் இந்த கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறோம் என திமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து டெல்லி அரசியல்ல பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் இழைத்த துரோகத்தினால மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் கழக தோழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதே இந்த முடிவு எடுத்துள்ளதாக திமுக தலைமை தன் அறிக்கையில மிக ஓப்பனாகவே உடைச்சு பேசி இருக்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டத்தை புறக்கணிச்சாலும் கூட்டணியில் உள்ள மற்ற தோழமை கட்சிகள் முன்வைக்கும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு திமுகவின் குரல் என்றென்றும் ஒலிக்கும் என அறிவித்ததன் மூலமாக தங்களின் கோபம் காங்கிரஸ் மீது மட்டுமே தவிர தேசிய அளவிலான பாசிச எதிர்ப்பு கொள்கைகள்ல எந்த மாற்றமும் இல்லை என்பதை முதிர்ச்சியான அரசியல் நகர்வாக ஸ்டாலின் நிரூபித்திருக்கிறார். மத்தியில் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்ற ஒற்றை இலக்கோடு களம் காணும் பாஜக தற்போது இந்தியா கூட்டணி அடுத்தடுத்து துண்டு துண்டாக சிதறி போவதை மிக ரகசியமாக ரசித்து வருகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறார்கள். இந்தியா கூட்டணியின் வலுவை உடைக்க திமுக எடுத்திருக்கும் இந்த முடிவு பாஜகவுக்கு சாதகமாகவே முடியும் என்பதால அரசியல் களம் இந்த நகர்வை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. திமுகவை தன் பக்கம் வளைத்து போடும் முயற்சியில பாஜக தீவிரமாக இறங்கியுள்ளதாகவும் ஒரு புதிய தகவல் தீயாக பரவி வருகிறது. வரவிருக்கும் தொகுதி மறுவரை திட்டம் உள்ளிட்ட மிக முக்கிய மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக எம்பிக்களின் ஆதரவை பெற திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று பாஜக அதற்கு கைமாறாக மத்திய அமைச்சரவையில் திமுகவுக்கு இடமளிக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் டெல்லி வட்டாரங்கள்ல செய்திகள் உலா வருகின்றன. இதில் ஒரு தரப்பினர் திமுக எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலை வகிக்கும் என்று சொன்னாலும் மற்றொரு தரப்பினரோ காங்கிரசின் துரோகத்துக்கு பழிவாங்க திமுக பாஜகவுடன் கைகோர்க்கவும் வாய்ப்புள்ளது என கணிப்பு கருத்தை கூறி வருகிறார்கள். இந்த கணிப்பு உண்மையாகுமா இல்லை வெறும் கணிப்பாகவே இருக்குமா? அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் பார்க்கலாம். இதுபோன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.